வணக்கம் மேடம். வணக்கம். கடந்த 2 தினங்களாக இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக வலைதளம் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கு மேம். அது சிஜேபின்னு சொல்ட்டு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற பேர்ல பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்களே, இத எப்படி நீங்க பார்க்குறீங்க மேடம்? வணக்கம். உங்களது நேயர்களுக்கு வணக்கம். இந்த வெப்சைட்டை பற்றி கேட்குறீங்க. ஒரு புதுசாக வந்து திறந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. காக்ரோச்சஸ்னு கரப்பான் பூச்சிகள்ங்கிறது தான் தமிழில் சொல்லுவோம். இதுக்கு ஆரம்பமே எப்படின்னாக்க, ஒரு வழக்கு வந்து மே 16ஆம் தேதி 2026 அன்னைக்கு தற்பொழுதைய இல்லை மே 15 சாரி தற்பொழுதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் முன்னாடி வருது. அது யார் போடுறாங்கனாக்கா, ஒரு வழக்கறிஞர் போடுறாங்க. என்னன்னாக்கா, இந்த பார் கவுன்சிலில் வந்து நிறைய வழக்கறிஞர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த பதிவு செய்யறது அவங்கள சீனியர் கவுன்சிலுக்கு போகிறாங்க. சீனியர் கவுன்சிலுங்கிறது ஒரு கௌரவம் தானே தவிர, அதனால் பணம் ஜாஸ்தி வாங்குறதில்ல. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒரு கௌரவ அந்தஸ்தை தவிர மற்றபடி அது வந்து தனியாக ஒரு சம்பளம் கேட்கறது, ஒரு ஃபீஸ் அதிகமாக கேட்கறதுலாம் கொண்டாட முடியாது. அதுக்கு உங்களுடைய கோர்ட்டில் வழக்காடுற திறமையை உங்களுடைய பார்த்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ 15 வருஷம் சர்வீஸுக்கு இவனுக்கு இந்த கவர்னை போடுறதுக்கான சீனியர் கவுன்சில் இது கொடுக்க முடியும், டெசிக்னேட்டட்னு பேர். அவங்களா அங்கீகாரம் கொடுக்குற அது அப்போ வந்து என்னாகும், அவங்க வந்து அப்பியர் ஆச்சு, அவங்க பேர் வந்து வக்காலத்தில் வராது, அவங்க ஜூனியர் பேர் தான் வரும். இதுதான் நடைமுறை. அப்படியாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் இது வந்து நிறைய பேர் வந்து இந்த பார் கவுன்சிலில் வந்து வழக்கறிஞர்கிற பேரில் வந்து இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு தெரியல. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் லாயருங்கிற பேர், வழக்கறிஞர் பேரை வச்சுக்கிட்டு நிறையா ஜட்ஜுகளை பற்றியும் வழக்குகளை பற்றியும் வழக்குகள் நடைபெறுகிற முறைகளை பற்றியும் கமெண்ட் போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டே இருக்காங்க சமூக வலைத்தளங்களில். அவங்க வந்து ஆனால் என்ன சொல்லிக்கிறாங்க, தாங்க ஒரு வழக்கறிஞர்னு சொல்லிக்கிறாங்க. இந்த உண்மைத்தன்மையெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து இது மாதிரி பண்ண முடியாது பொது வலைத்தளத்தை. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடு தேவை. இது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவையோ அந்த மாநிலத்தில் இருக்க பார் கவுன்சிலே பார்க்க போனால் அது சரியாப்பட்டு வராது. இது ஒரு சிபிஐ என்கொயரி வரணும். ஏன்னாக்க இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் யாருனாக்க, அவங்களுக்கு கையில் ஒரு மாதிரி இளைஞர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வெறுப்பு, வீட்டில் அப்பா அம்மா திட்டுறாங்க வேலைக்கு போகலையான்னு இந்தியனாக இருக்காங்க. இந்த இதெல்லாம் ஒரு வெறுப்புனால கோவப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பொழுது போகாமல் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஸ்லோகனை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து மத சார்பின்மை, சமுதாய நீதி, குடியரசு, ஆனால் நாங்கள் வந்து சோம்பேறி அப்படிங்கிற கணக்கில் வச்சு போகிற மாதிரி ஒரு ஸ்லோகன்லாம் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது அவங்கள குறிச்சே கிடையாது. இந்த வழக்காடி போட்டார் இல்லையா, அந்த வழக்கு போட்டவரை பற்றி தான் நாங்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா. நீங்கள் என்னென்னாக்க ஒட்டுண்ணி மாதிரியும், பேரசைட்ஸ்னால் ஒட்டுண்ணி, பேரசைட்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. காக்ரோச்சஸ் தான் நின்று போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாரே தவிர, இவர் குறிப்பிட்டது இந்த இளைஞர்களை நோக்கி குறிப்பிடவே இல்லைங்கிறத நம்ம முதல் பதிவு செய்கிறோம் ஒரு மூத்த வழக்கறிஞராக. இது தவறுதலாக ஒரு அரசியலாக மாற்றப்பட்டு யார் செஞ்சுருக்காங்கன்னா, ஆம் ஆத்மியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் செட் பண்ணுறாரு. இது இந்த ஆம் ஆத்மியை சேர்ந்த ஒரு போஸ்டன் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு அபிஜித் தீபிகாங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஒரு சமூக, அதாவது அரசியல் வகுப்பாளர்மைங்களா, அது ஆம் ஆத்மிக்கு இருந்தவர். அவர் வந்து இதை வந்து 16ஆம் தேதி உடனே வந்து ஆரம்பித்து எங்களை இப்படி சொன்னீங்களா, ஆனால் ஜனதா பார்ட்டி தான் இந்த கோக்ரோச், அங்கே தான் வந்து சோம்பேறிங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த தரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உயர்நீதிமன்றத்தில் சில ஒரு 10, 15, 20 வருஷம் கூட வச்சுக்கோங்க, அதுக்கு முன்பாக ஒரு பொய்யான வழக்கறிஞர், ஒரு லேடி வழக்கறிஞர், ஒரு பெண் வழக்கறிஞர், ஒரு ஆண் வழக்கறிஞர் 2 பேர் சேர்ந்துட்டு பல வழக்குகளை ஜட்ஜிகள்லாம் மிரட்டுற மாதிரி போட்டு மோட்டார் வாகன ஊர்தி இருக்கு இல்லையா, அந்த சட்டத்துக்கு கீழே வழக்குகளை அவங்க இவங்களுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த எஃப்ஐஆர் எடுத்து, இவங்க வக்கீலே கிடையாது, வக்கீலாக இருக்கிற மாதிரி கவுனை போட்டுக்கிட்டு ஒரு இதை ரெடி பண்ணி ஃபைல் பண்ணி அதில் ஒரு 1.3% வந்து வர நஷ்ட ஈடில் கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. இது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் 2 பேர், ஒரு பெண் ஒரு வழக்கறிஞர், ஆண் வழக்கறிஞர், அவங்க களையப்பட்டு அவங்க எப்படி ஒரு செயினை வேலை பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சு களையெடுக்கப்பட்டது. இப்போ ஒரு இது அப்போ நீதிமன்றத்தில் வந்து இது பேசப்பட்டது. உடனே வந்து அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை, அவர் வந்து ட்ரிப்ளிகேஷன் சேர்ந்தவர், இந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு பெண் நீதி வழக்கறிஞர், இந்த சென்னை பக்கத்தை சேர்ந்தவங்க. அப்போ வந்து உடனே அவங்க கமெண்ட் அடிக்கிறதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு நோட்டீஸ் போச்சு. எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற வழக்கறிஞர் உண்மையான வழக்கறிஞர்களா இல்லை இது பகுதி நேரமாக படிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்து இப்போ வழக்கறிஞர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க டெஸ்ட் எழுதணும் கொண்டு வந்திருக்காங்க. டெஸ்ட் எழுதி பார் கவுன்சில் இந்த டெஸ்ட்டில் வந்து
கிளியர் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து பார் கவுன்சில் வந்து இப்போ சுனத் கொடுக்கப்படுகிறது. அந்த சன்னத் கிடைச்சா தான் இவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எல்லாம் மாறுதலை கொண்டாந்துட்டாங்க. அதனால அது சம்பந்தமாக தான் இந்த வழக்கு வந்து தவிர யாரையும் குறிப்பிட்டதில்லை. அதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அசிங்கமாக வந்து ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணிவிட்டு யார் யார் வேணால் மெம்பர்ஷிப் பண்ணிக்கலாம், யார் யார் வந்து இளைஞர்கள் இதில் தங்க விரும்புங்களோ அவங்களாம் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு வராங்க. அதில் போட்டிங்கனாக்கா இப்போ என்ன அர்த்தம், ஓ எங்களை பற்றி சொல்கிறீங்களா வீரியமாக இருக்க மாதிரி இந்த அக்கம் பக்க நாடுகள் வந்து அதுக்கு பேர் வாய்ஸ் ஆஃப் த லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, யார் வேலை இல்லாத வெட்டி பசங்க மாதிரி நான் ஒரு சொல்லிட்டு இதுக்கு வந்து குரல்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதில் வந்து என்ன அந்த பார்ட்டியில் வந்து அதுக்கு வந்து யாருமே ஸ்பான்சர் பண்ண வேணாமா, எப்போதும் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கணுமா, அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணலாமா, அது ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன அதுக்கு வந்து என்னென்ன தகுதி இருக்கணும்னாக்கா 5 இருக்கணுமா, 5 டிமாண்டு. அப்புறம் அவங்க கார்ப்பரேட்டில் டோனர்ஸாக இருக்கக்கூடாதான், ஃபவுண்டர் யாருங்க தெரியாதான், அப்புறம் அவங்க பொறுமையாக இருக்கணுமா. இவங்களுடைய முக்கியமான இது ஆரம்பித்ததுடைய கருத்தம் என்னன்னாக்கா, நம்ம ஒன்றிணைந்து, நல்லா கவனிங்க, ஒன்றிணைந்து இந்த வருமான வரி கட்டுறாங்க இல்லையா அவங்களுடைய பே ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஊழல் சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் எப்படி கேட்கறது, அது எப்படி எதிரொலிக்கிறது, அது வந்து பணத்தை எப்படி வாங்குறாங்க அதெல்லாம் பார்க்கறது, ஒரு பார்ட்டி வந்து எப்படி இளைஞர்களாக சேர்ந்து ஒரு கட்சியை வந்து எப்படி ஆரம்பிக்குது, அதுக்கு வந்து சோம்பேறி, ஒரு எப்போதும் வந்து ஆன்லைனில் ஆக்டிவாக இருக்கணும். இப்போ முக்கியமாக ரீசெண்ட்லி அது காக்ரோச்சஸ் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு அறிக்கை வச்சுருக்காங்க. அதை படிச்சிங்கனால உங்களுக்கு திருப்பி வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்களே, அதாவது சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது இது பவருக்கு வந்துருச்சு. அதுக்கு வந்து தலைமை நீதிபதி கிடையாதான். அது அவர் தலைமை நீதிபதிக்கு வந்து ஒரே கொடுக்க மாட்டாங்களாம், ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க மாட்டாங்களாம். அப்புறம் அவர் இப்போ அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்புறம் இதில் யார் அட்டாக் பண்ணுறதா இருக்கு பாருங்கள். இப்போ சமீப காலத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ஓய்வு பெற்றப்புறம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றப்பட்டார். அதை இன்டைரக்டாக குறிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் ஓட்டிங்கை வந்து பண்ணுறது, உங்கள் ஓட்டை வந்து டிஜிட்டலாக பண்ணணும், அதை வந்து ஒழிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இவரை இந்த ஜனதா பார்ட்டி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது எதிர்கட்சியாக உட்காருமா. அப்போ எலெக்ஷன் கமிஷனில் போயிட்டு தேர்தல் ஆணையத்தை வந்து எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, இதில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி இருக்கிற பார்ட்டிங்கிறவர், அதாவது அந்த சட்டத்துக்கு எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான இது இருக்கலாம். இதை வந்து என்னன்னாக்கா மக்களுடைய ஓட்டிங் உரிமையை வந்து ஒரு டெரரிசம் மாதிரி பிடுங்க விடாதபடி அது மாதிரி பண்ணுவாங்களாம். கேளுங்க எவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு. அது எப்படி பார்த்தீங்கன்னாக்க, அப்புறம் இப்போ கொண்டு வந்தாங்க இல்லையா மகளிருக்கான ரிசர்வேஷன் பில் 33%ன்னு, அதை 50% ஆக்குவாங்களாம். 33 கிடையாது 50 ஆக்குவாங்களாம். அதில் என்னன்னாக்க அப்போ பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்களாம். என்ன பார்லிமெண்ட்டுக்கு என்ன அதாவது பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை அதுதான் இருக்குமா, ஆனால் 50% ஆக்குவாங்களாம். அதில் 50% வந்து பெண்களுக்கே வந்து கேபினெட் போஸ்ட் கொடுத்துருவாங்களாம். நான் உமனுக்கு இவங்களுடைய 4வது என்ன சொல்கிறாங்க, அம்பானி அதானி இவங்கெல்லாம் லைசன்ஸ் எல்லாம் உடனே கேன்சல் பண்ணிடுவாங்களாம். அவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு தனியான ஒரு ஊடகம் வச்சுப்பாங்களாம். நீங்கள் எதுக்கு மத்திய அரசை கொண்டு வரீங்க? அப்போ ஒரு ஆம் ஆத்மிங்கிற ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து, ஏன்னாக்கா அவருடைய கேஜ்ரிவாலுடைய அவருக்கு கொடுத்த வழக்கை ரத்து பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆத்திரமா உச்சநீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க. அந்த ஆத்திரமா அவரை வந்து தேர்தல் காலத்தில் இல்லாமல் அவரோட குற்றப்பத்திரிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாமீன் கொடுக்குற அந்த கோவமா, தப்பு செஞ்சால் தப்புன்னு உப்பத்தின தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அதனால இப்போ செட்டப் பண்ணுறீங்களா, நீதிமன்றத்துக்கு எதிராங்கிற பேரை வச்சுக்கிட்டு இப்போ அரசியலில் உட்காந்து இளைஞர்களை தூண்டி விடுறீங்களா? இது தேச துரோக செயலுங்க. தேச துரோக செயல் 1. 2வது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். அதுவும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்பவர் குடியரசுத் தலைவருக்கு காப்பு பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து பவர் இருக்கிற ஒருத்தரை போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் கமெண்ட் அடித்து ஆன்லைனில் ரெடி பண்ணீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? உடனே அரெஸ்ட் பண்ணால் இளைஞர்கள் நிறைய வேலை இருக்குங்க. நீங்கள் சொல்லிட்டு போங்க, ஆமாங்க ஆன்லைனில் கூட நாங்கள் வேலை பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், மக்களுடைய வருமானத்துக்கு நாட்டுக்கு நல்ல அந்நிய செலாவணியை கொண்டு தரோம், நல்ல வருமானம் சம்பாதிக்கிறோம், நாங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கோம், அது மாதிரி சொல்லிட்டு போங்களேன். எதுக்கு நீங்கள் இப்போ வந்து காக்ரோச் ஒரு பர்டிகுலர் இந்த கட்சி வந்து இந்த ஆம் ஆத்மி, திமுக, இவங்க காங்கிரஸ், இவங்களுக்கு என்ன வேலைன்னா எஸ்பி முலாயம் சிங், இவங்க மம்தா பானர்ஜி, இவர் 5-6 பேருக்கு என்ன வேலைனாக்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட், ஸ்கூல் புக்லேயே ஆகட்டும் எந்த சர்டிஃபிகேட்டில் இந்தியன் கொட்டையாக பேரை போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதே அமெரிக்காலேயோ ரஷ்யாலேயோ நீ போய் பாருங்க, அங்கே பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய நாட்டுக்கு எதிராக பேச மாட்டான். தன்னுடைய நாடை வந்து உச்சத்தின் கண் பார்வையில் வச்சு பார்ப்பான், வணங்குவான். இவங்க
இந்தியாவில் பிறந்து இந்தியா இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? இவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உதவி எங்கேருந்து கிடைக்கிறது? அயல் நாட்டில் இருக்க பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ராகுல் காந்தி அமெரிக்காலையும் லண்டன்லையும் போய் இந்தியா பற்றி தரக்குறவா பேசுவார். அப்போ பேசினா அப்போ சோம்பேறி தான் சொல்லுவோம். நீ ஆக்கப்பூர்வமாக இங்கே வேலை பண்ண, நீ குறைய சொல்கிறீங்க. இன்னைக்கு என்ன சொன்னீங்க? வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காரு, நம்மளை வந்து வண்டிகள்லாம் குறைச்சி பெட்ரோல்லாம் கம்மி பண்ணுங்க சொல்றாரு. அவர் ஃப்ளைட்டில் சுற்றுறாரு. ஹலோ, அவர் எதுக்கு போனாரு? அவர் சொன்னீங்களா மக்கள்கிட்ட? எதுக்கு போனாரு? போனது எதுக்குனாக்க அரபு யுனைடெட் எமிரேட்ஸில் போய் $80,000 மில்லியன் வந்து பேரலை வந்து குறைஞ்ச செலவில் வாங்கி, குரூட் ஆயிலை வாங்கி இந்தியாவுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து அதை சுத்திகரித்து, அதை ஈரான்ட்டேருந்து வாங்கினதை சுத்திகரித்து அமெரிக்காட்டேருந்து மற்ற நாடுகள்லாம் வாங்க விடாது, நம்மள்ட்ட வியாபாரத்தை கொண்டு வரதுக்கு போகிறாரு. அதை பற்றி பேசுகிறீங்களா? ஏன் அந்த யோசனை உங்களுக்கு வரல? அவர் ஊரை சுற்ற போகிறாரா, பெட்ரோல் தவிர ஃப்ளைட்டில் போகிறாருன்னு பேசுகிறாங்க. ஏங்க, அப்போ நாங்கள் உங்களுக்கு கேட்குறோம், இந்திரா காந்தி அவர்கள் முதல்ல இப்போ பிரதம மந்திரியாக இருக்கும்பொழுதும் சரி, நேரு இருக்கும்போதும் சரி, ராஜீவ்காந்தி இருக்கும்போதும் சரி, உங்கள் நரசிம்மராவ், மன்மோகன் சிங் வெளிநாடு போகலையா? அப்போ யாருடைய டாக்ஸ் படத்தில் போனாங்க? அவங்க சொந்த காசை போட்டு வெளிநாட்டு போயிட்டு இருந்தாங்களா? பதில் சொல்லுவாங்களா? இப்போ இது ஒன்றுமே இல்லை. காங்கிரஸ் வந்து கொடுத்தது ஒரு அலகாபாத். எதுக்கு? இந்திரா காந்தி நேரு கொடுத்தாரு. அந்த ஒரு அலகாபாத்தில் இருக்கிற ஒரு அவங்களுடைய பங்களாவை கொடுத்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டிங்க? நேரு பவன் கொடுத்தான்ட்டு அதுக்கு எவ்வளோ இருக்கு? இப்போ இது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் எங்கே இருந்தது? இதை தான் ஊழலின் உச்சக்கட்டம். ராகுல் காந்தி எங்கே போகிறாங்களோ அந்த கட்சியை வந்து கூடவே செத்து போடும். இது நடந்திருக்கு. எஸ்பி நடந்திருக்கு, முலாயம் சிங் சமாஜ்வாதி பார்ட்டி நடந்தது. மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு வச்சார், அவேட்டு வச்சு அவன் அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க. அங்கேருந்து வந்தவங்க பிரிஞ்சு போனாங்க. இப்போ இங்கே வந்து பாவம் தாவேக்கா புது கட்சி, அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு இங்கே வந்து ஒட்டியிருக்காரு. இப்போ அதுக்கும் திமுக கொலை வச்சுட்டாரு. திமுக 60 நாளாக என்னை அசைக்க முடியாத இடத்துல இருக்கேன். இது 2.0 திராவிட மாடல் உறுதி 230 230ல் 200 180 150 அப்படின்னு பறைசாட்டவங்கலாம் பாவம். இன்னைக்கு அதனுடைய தலைவரே வந்து தோத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். அந்த நிலைமைக்கு இங்கே ராகுல் காந்தி வந்து அவரோட பார்க்காம போய் பிளான் பண்ணி முதுகில் குத்திட்டாரு. இந்த மாதிரி யார் எங்கெங்கே குத்தணுங்கிறத தெரிஞ்சு விட்டு இருக்கிற காங்கிரஸோட சேர்ந்து இணைஞ்சு வேலை பண்ணுறது தான் ஆம் ஆத்மி. இந்த ஆம் ஆத்மிங்கிற பார்ட்டி வந்து காங்கிரஸோட இணையும். ஆனால் சில இடங்களில் காங்கிரஸுக்கு எதிராக வந்து டெல்லியில் எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸும் சில இடத்துல வந்து கூட்டணி இந்தி கூட்டணியில் இருக்கும். ஆனால் எதிராக வந்து இங்கே இப்போ பீகாரில் இருக்க ஜனதா தளுக்கு எதிராக தனியாக ஆட்களை போட்டது. அதே மாதிரி இங்கே இதுலேயும் பாண்டிச்சேரி தனியாக வந்து தன்னுடைய கேண்டிடேட்டை போட்டது. இந்த மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத இதை தான் லேசிங்கிறாரு. நீங்கள் ஒருத்தர் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதா அவர் மைண்டு வேறு இடத்துல ஓடாது. அடுத்த வேலை என்ன பார்ப்போம், அடுத்த வேலை இருப்பான். இவங்களுக்கு டைம் நிறைய கையில் இருக்குது, நேரம் கையில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இப்படி சொல்லி பார்ப்போம். ஏன்னா இவங்களால ஆட்சிக்கு வர முடியாது, ஒவ்வொருத்தராக தூண்டி விடுறது. ஆம் ஆத்மியோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு புதிய புரட்சி மாதிரி இந்த காக்ரோச் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. காக்ரோச் நீங்கள் என்ன கேவலமாக நினைக்கிறீங்க? அந்த பிராணியை அது எவ்வளோ சுறுசுறுப்பாக வேகமாக நகருது. அப்போ அதுக்கு டைட்டில் எதுக்கு வச்சுக்கீங்க? சோம்பேறி நீங்கள் போட்டுக்கிறீங்க. நீங்கள் எப்படி எதுக்கு காக்ரோச் பேரை வச்சுட்டீங்க? அது என்ன அந்த கேவலமா? அது அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ப்ளூ கிராஸில் இமீடியட்டாக பிராணிகளுடைய பாதுகாப்புக்கிற எதிர்க்க ஒரு அவமானப்படுத்துகிறதா ஒரு மனிதராக நினச்சி உடனே அதுக்கான நடவடிக்கையை அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ண. அந்த போஸ்டரில் இருந்தால் அந்த நாடு கடத்தி வர முடியாதா? அந்த அமெரிக்காவிலேருந்து அவரை வந்து உடனே கைது செய்து அதை முடக்கி அதில் எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்களோ, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் உடனே நான் தேச துரோக குற்றத்துக்காக செய்யணும். நீங்கள் எதனால் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன்னாக்க இன்னைக்கு உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறச்சியே. இன்னைக்கு இந்தியாவில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நேர வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. டே டு டே லைஃப் சிலிண்டர் கிடைக்குது. நான் இப்போ சொல்கிறேங்க, உதாரணத்துக்கு நானே வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் புக் பண்ணேன். நேற்றுக்கு சிலிண்டர் திரும்பி புக் பண்ணி இப்போ வந்துருச்சுங்க, 24 ஹவர்ஸில் வந்துருச்சுங்க. எனக்கு நம்ம செலவழிக்கிறது கட்டுப்பாடாக செலவழிக்கணும். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கரண்ட் எவ்வளோ வந்திருக்கு. அதனால் அதை தான் சொன்னாரே தவிர அவர் எந்த தடையும் செய்யலை. இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படவில்லை என்று நல்லா கேட்டுங்க. இந்தியாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படவில்லை. இந்திய வம்சாவளியை சேர்ந்த உலக பொருளாதார அமைப்பில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் அதே மற்ற நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் தாங்கி கொள்ள முடியாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இங்கே இருக்கிற திமுக போன்ற சக்திகள்லாம் சேர்ந்து உருவாக்கின கதை தான் நீட் லீக்கு ப்ளஸ் இந்த காக்ரோச்சுங்கிறது. இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த வாயில்லா பிராணிக்கு நம்மளோட அனுதாபங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிறத பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.